இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்காமெட்ரி புக்கில் யூனிட் 3 த பிளான் அண்ட் ஐட்டம் ஜெனரேஷன். அதில் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 31 பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் நம்ம பேஜ் நம்பர் 32 போய்க்கலாம். 32 4 சோதனை உருப்படிகளுக்கான பொருள் மறுமொழி செயல்பாடுகள். வரைபடம் வெவ்வேறு பண்பு நிலைகளில் 4 சோதனை உருப்படிகளுக்கு ABCD சரியான பதிலின் நிகழ்வு தகவை காட்டுகிறது. பொருட்கள் B மற்றும் C சமமாக கடினமானவை. 50% தேர்வாளர்கள் சரியாக பதிலளித்தனர். ஆனால் உருப்படி C ஒரு செங்குத்தான வளைவை கொண்டுள்ளது. இது பல்வேறு பண்பு நிலைகளை கொண்ட நபர்களுக்கிடையே சிறந்த பாகுபாட்டை குறிப்பிடுகிறது. பதிலளிப்பவர்கள் சரியாக பதிலளிப்பதற்கான நிகழ்தகவு ஒரு ஈக்குவேஷன் P theta equal first 1 plus E minus theta minus B என்ற சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது. தீட்டா என்பது தேர்வாளரின் பண்பு நிலை, B என்பது பொருள் சிரமத்தை குறிக்கிறது, E என்பது இயற்கை மடக்கைகளுக்கான அடிப்படை. இது ரஷ் மாதிரி அல்லது ஒரு அளவுரு மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. தகவல் செயல்பாடுகள். உளவியல் அளவீட்டில் தகவல் என்பது பல்வேறு பண்பு நிலைகளை கொண்ட மக்களிடையே வேறுபடுத்தி காட்டும் ஒரு சோதனை உருப்படியின் திறனை குறிக்கிறது. A போன்ற உருப்படிகள் குறைந்த பண்பு நிலைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் உயர்நிலைகளுக்கு அல்ல. அனைவரும் சரியாக பதிலளிக்கிறார்கள். D போன்ற உருப்படிகள் உயர் பண்பு நிலைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் கீழ்நிலைகளுக்கு அல்ல. அனைவரும் தேர்வடைகிறார்கள். வெவ்வேறு சோதனை உருப்படியும் பண்பு நிலை நிறமாலை முழுவதும் வெவ்வேறு நிலை தகவல்களை வழங்குகிறது. அடுத்து பேஜ் நம்பர் 33 மனோவியல் சூழலின் பொருள் மறுமொழி கோட்பாடு IRT தொடர்பான கருத்துக்கள் இந்த பேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு IRTயில் மாறுபாடு. IRTயில் மாறுபாடு என்பது பெரிய தரப்படுத்துதல் மாதிரிகளில் பயன்படுத்தப்படும் நிலையான அளவுகோல்களுடன் ஒப்பிடும்போது தேர்வு மதிப்பெண்கள் அர்த்தமுள்ளதாக இருப்பதை குறிக்கிறது. இது 2 யோசனைகளை குறிக்கிறது. 1. ஒரு மறைந்த பண்பு தொடர்ச்சியில் ஒரு தேர்வாளரின் நிலை மதிப்பெண் அறியப்பட்ட IRFகள் மற்றும் பொருத்தமான சிரம நிலைகளை கொண்ட எந்தவொரு சோதனை உருப்படிகளிலும் தொகுப்பிற்கும் பதில்களிலிருந்து மதிப்பிடலாம். 2. IRFகள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை சார்ந்து இல்லை, ஆனால் அவை சுருக்கமான சுயாதீனமான முறையில் இருப்பதாக கருதப்படுகிறது. நம்பகத்தன்மை. குணகங்களின் விளக்கம். தனிநபர் பற்றிய முடிவுகளுக்கு நம்பகத்தன்மை குறைந்தது 90 இல்லாவிட்டால் 95 ஆக இருக்க வேண்டும் என்று பல ஆசிரியர்கள் பரிந்துரைக்கின்றனர். கில்ஃபோர்ட் மற்றும் ப்ரூச்சர் 1978இல் 90க்கு மேல் தனிப்பட்ட வேறுபாடுகள் துல்லியமாக அளவிடுவதற்கு சில ஒருமித்த கருத்து இருப்பதாக குறிப்பிடுகிறார். -0.70 வரை நம்பகத்தன்மை கொண்ட சோதனைகள் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். சுருக்கமாக சொன்னோம்னா, அத்தியாயம் அளவீட்டு அளவுகள், பெயரளவு, வரிசைமுறை, இடைவெளி, விகிதம், அளவீட்டு பிழை மூலங்கள் விவரிக்கும் கிளாசிக்கல் சோதனை கோட்பாடு, நம்பகத்தன்மை குணகங்கள் மற்றும் சோதனை நம்பகத்தன்மை மதிப்பிடுவதற்கான முறைகள் ஆகியவை உள்ளடக்கியது. நம்பகத்தன்மை மதிப்பீட்டு முறைகளில் தற்காலிக நிலைத்தன்மை மற்றும் உள்நிலைத்தன்மை அணுகுமுறைகள் அடங்கும். இந்த புள்ளிகளில் ஏதேனும் ஒன்றை அடுத்து பேஜ் நம்பர் 34 அதில் சோதனை திட்டம் மற்றும் பொருள் உருவாக்கம் அதை பற்றி இந்த பேஜில் சொல்கிறாங்க. அலகு மற்றும் தலைப்பு அலகு 3இல் சோதனை திட்டம் மற்றும் பொருள் உருவாக்கம். கட்டமைப்பு. இந்த
அலகு கண்ணோட்டம், குறிக்கோள்கள், சோதனை பிரபஞ்சத்தை வரையறுத்தல். இலக்கு பார்வையாளர்களை வரையறுத்தல், சோதனை நோக்கத்தை வரையறுத்தல், ஒரு சோதனை திட்டத்தை உருவாக்குதல், பொருள் உருவாக்குதல், பொருள் தயாரிப்பு, நுண்ணறிவு சோதனைகளுக்கான துணைப்பிரிவுடன் மற்றும் பல போன்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கண்ணோட்டம்: ஒரு உளவியல் சோதனை மனித பண்புகளை அளவிடுகிறது அல்லது ஒரு நபர் நடத்தைகளை செய்வதன் மூலம் விளைவுகளை கணிக்கிறது. அத்தகைய சோதனையை உருவாக்க ஒருவர் சோதனை பிரபஞ்சம், இலக்கு, பார்வையாளர்கள் மற்றும் சோதனை நோக்கத்தை வரையறுக்க வேண்டும். நோக்கங்கள்: இந்த அழகை படித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சோதனை பிரபஞ்சம், பார்வையாளர்கள் மற்றும் சோதனை வரையறுப்பதன் நோக்கம் ஆகியவற்றை சோதிப்பதற்கான கருத்து, சோதனை திட்டமிட்டல், பொருள் உருவாக்கம் மற்றும் ஒரு நுண்ணறிவு சோதனை தயாரிப்பதற்கான முன் நிபந்தனை. இதெல்லாம் நம்ம இந்த லெசன் படித்து முடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுமா. அடுத்து பேஜ் நம்பர் 35. அதில் சோதனை பிரபஞ்சத்தை, இலக்கு, பார்வையாளர்களையும் வரையறுப்பது. சோதனை பிரபஞ்சத்தை வரையறுத்தல். இது சோதனை வளர்ச்சியின் முதல் படியாகும். இது சோதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் அறிவு அல்லது நடத்தைகளின் தொகுப்பை வரையறுப்பதை உள்ளடக்கியது. இலக்கு பார்வையாளர்களை யார் தேர்வை எடுக்கிறார்கள் மற்றும் சோதனையின் நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். டெவலப்பர் சோதனை எந்த கட்டமைப்பை அளவிடும் என்பதை வரையறுக்க வேண்டும். குறிப்பாக அது ஒரு சுருக்கமான ஒன்றாக இருந்தால் அவர்கள் உளவியல் இலக்கியங்களை மதிப்பாய்வு செய்வதன் மூலமும் அதே கட்டமைப்பு அளவிடும் ஏற்கனவே உள்ள சோதனைகளை சரிபார்ப்பதன் மூலமும் இதை செய்கிறார்கள். இலக்கு பார்வையாளர்களை வரையறுத்தல். இங்கு டெவலப்பர் தேர்வை எடுக்கும் நபர்களின் பண்பை பட்டியலிடுகிறார்கள். இந்த பண்புகள் தேர்வு எழுதுபவர்கள் கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை பாதிக்கின்றன. நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தேர்வை மட்டும் செய்ய முடியாது. வயது மற்றும் வாசிப்பு நிலை போன்ற பிரத்யேகங்கள் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு வயதினருக்கான சோதனைகள் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் வகுப்பு மாணவர்கள் போன்றவை வேறுபடும். டெவலப்பர்கள் வாசிப்பு நிலைகளை கருத்தில் கொள்கிறார்கள். இளம் குழந்தைகள் உளவியல் தேர்வை படிக்க மாட்டார்கள். மேலும் சில பெரியவர்களுக்கு மொழி தடைகள் அல்லது வாசிப்பு குறைபாடுகள் காரணமாக உதவி தேவைப்படலாம். புலன், மோட்டார் அல்லது அறிவாற்றல் குறைபாடுகள் உள்ள தேர்வர்களுக்கு மாற்றங்கள் தேவைப்படலாம். தேர்வர்களை நேர்மையாக பதிலளிக்க உந்துதலும் ஒரு கருத்தில் கொள்ளத்தக்கது. சிலர் அதிக குறைந்த மதிப்பெண்களுக்கு போலி பதில்களை உருவாக்க விரும்பலாம். அடுத்து தேர்வு நோக்கத்தை வரையறுப்பது எப்படி? தேர்வு மதிப்பெண்கள், சுய மரியாதை போன்றவை எவ்வாறு அளவிடப்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம். தேர்வு மதிப்பெண்களை விளக்குவதற்கு 2 முக்கிய அணுகுமுறைகள் உள்ளது. சாதாரண அணுகுமுறை தேர்வு எழுதுபவர்களின் மதிப்பெண்களை ஒப்பீடு நிலையை தீர்மானிக்கிறது. ஒரு உதாரணம் வேலைவாய்ப்பு தேர்வு. அங்கு அதிக மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றவரை அந்த ஆண்டில் விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை ஒப்பிட்டு தீர்மானிப்பது மற்றொரு உதாரணம். அளவுகோல் அணுகுமுறை ஒரு குறிப்பிட்ட அளவிலான செயல்திறனை அடைவதன் அடிப்படையில் மதிப்பெண்களை விளக்குகிறது. ஒரு உதாரணம் அவர்களின் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் A முதல் F வரையிலான எழுத்து கிரேடுகள் கொண்ட மாணவர்களை ஒப்பிடுகிறது. தேர்வு நோக்கத்தை தீர்மானிக்கும் போது மதிப்பெண்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை மற்றொரு கருத்தாகும். ஒட்டுமொத்த ஒரு கோட்பாட்டை சோதிக்க மாறிகளுக்கு இடையிலான தொடர்பை அடையாளம் காணுவது போன்றவை. தேர்வு எழுதுவதை பற்றிய தகவல்கள் தனித்தனியாக வழங்க ஒரு தனிநபரின் நுண்ணறிவு விகிதத்தை மதிப்பிடுவது போன்றவை. மதிப்பிடப்பட்ட மதிப்பெண்களில் கவனம் செலுத்துவதன் அடிப்படையில் அல்லது புள்ளி விவர உறவுகளை நிறுவுவதன் அடிப்படையில் குறுகிய அல்லது நீண்ட சோதனை தேவையா என்பதை சோதனையின் நோக்கம் பாதிக்கிறது. சோதனை பிரபஞ்சம், இலக்கு, பார்வையாளர்கள் மற்றும் சோதனை நோக்கம் பற்றிய தகவல்கள் குழுக்கள், தனிநபர் அல்லது இருவருக்கும் சோதனை நிர்வாகம் குறித்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. அடுத்து சோதனை திட்டத்தை உருவாக்குவதன் முக்கியத்துவம்.
சோதனை திட்டத்தின் ஏன் தேவைப்படுகிறது? பல சோதனை டெவலப்பர்கள் போதுமான திட்டமிடல் இல்லாமல் சோதனையை தொடங்குகிறார்கள். இது மோசமாக கருதப்பட்ட அல்லது தெளிவற்ற உருப்படிகள் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. ஒரு சோதனை திட்டம் இந்த சிக்கல்களை தவிர்க்க உதவுகிறது. ஒரு சோதனை திட்டத்தின் கூறு ஒரு சோதனை திட்டத்தின் பின்வரும் அடங்கும். கட்டமைப்பின் வரையறை என்ன அளவிடப்படுகிறது? அளவிடப்பட வேண்டிய உள்ளடக்கம், சோதனை களம், கேள்விக்கான வடிவம், சோதனை எவ்வாறு நிர்வகிக்கப்படும் மற்றும் மதிப்பெண் பெறப்படும். ஒரு சோதனையை திட்டமிடுவதின் படிகள். இலக்கியத்தை மதிப்பாய்வு செய்ய பிறகு கட்டமைப்பு வரையறுக்கவும். கவனிக்கத்தக்க நடத்தைகளின் அடிப்படையில் கட்டமைப்பு செயல்படுகிறது. சோதனை களத்திற்கான எல்லைகள் வரையறுக்கவும். சோதனைக்கு தேவையான பொருட்களின் எண்ணிக்கையை குறிப்பிடவும். இலக்கு பார்வையாளர்களையும் சோதனை பதில்களையும் பாதிக்கும் அவற்றின் பண்புகளை வரையறுக்கவும். சோதனையின் நோக்கம். மதிப்பெண்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பதை டெவலப்பர் வரையறுக்கிறார். எடுத்துக்காட்டு, தேர்வு எழுதுவர்களை ஒப்பிடுதல் அல்லது ஒரு கோட்பாட்டை சோதித்தல். சுருக்கமாக சொன்னால், ஒரு சோதனை திட்டம் பயனுள்ள சோதனை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. சோதனை என்ன செய்ய வேண்டும் என்பதை அளவிடுகிறது, முறையாக நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அதன் நோக்கம் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறது என்பதை உறுதி செய்கிறது. அடுத்து பேஜ் நம்பர் 37. நுண்ணறிவு சோதனை. சூழலின் உருப்படி உருவாக்கும் சோதனை உருவாக்குவரின் நுண்ணறிவு பற்றிய கருத்தாக்கத்தால் வழிநடத்துபவர்களின் இந்த கருத்தாக்கம் சோதனையின் வடிவம், நிர்வாகம், மதிப்பெண் மற்றும் விளக்கம் உட்பட கிட்டத்தட்ட ஒவ்வொரு அம்சத்திலும் முடிவுகளை பாதிக்கிறது. சோதனை பயணியர் பார்வையில் பல காரணிகள் ஒரு சோதனையின் கவர்ச்சியை தீர்மானிக்கிறது. அடிப்படை கோட்பாடு ஏதேனும் இருந்தால், நிர்வாகத்தின் எளிமை, மதிப்பெண் பெறுவதற்கான எளிமை, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக முடிவுகளை விளக்குவதற்கான எளிமை, விதிமுறைகளின் பொருத்தம், நம்பகத்தன்மை மற்றும் சொல்லும்படியாகும் குறியீடுகளில் ஏற்றுக்கொள்ளல், செலவுகள் மற்றும் நன்மைகளை கருத்தில் கொண்டு பயன்பாடு. கோட்பாடு அடிப்படையிலான சோதனையில் ஒரு எடுத்துக்காட்டு லூயிஸ் எல். தர்ஸ்டோனின் முதன்மை மன திறன்கள் சோதனை. இது 7 திறன்களை அளவிடுகிறது: வாய்மொழி, பொருள், புலனுணர்வு, வேகம், பகுத்தறிவு, எண் வசதி, மனப்பாடம், நினைவகம், சொல் சரளமாக மற்றும் இடம் சார்ந்த உறவுகள். அடுத்து பேஜ் நம்பர் 38. சோதனை கட்டுமானத்தில் ஒரு பொருள் தயாரிப்பு ஒரு முக்கியமாக படியாகும். பொருள் தயாரிப்பின் முக்கிய புள்ளிகள். நோக்கம். சோதனை உருப்படிகளில் விவரக்குறிப்பு அட்டவணையின்படி கட்டமைக்கப்படுகிறது. தயாரிப்பு நிலை செயல்பாடுகள். சோதனை உருப்படிகளை தயாரித்தல், சோதனைக்கான வழிமுறைகளை தயாரித்தல், மதிப்பெண் விசையை தயாரித்தல், தேர்வு உருப்படிகளை தயாரிப்பதற்கான கொள்கைகள், கற்றல் விளைவுக்கான பொருத்தம். சோதனை உருப்படிகள் குறிப்பிட்ட கற்றல் விளைவுகளில் விவரிக்கப்பட்டுள்ள செயல்திறனை அளவிட வேண்டும். கல்வி நோக்கங்களின் உள்ளடக்கம். உருப்படிகள் அறிவு, புரிதல், சிந்தனை திறன் மற்றும் முழு உள்ளடக்க பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தெளிவு மற்றும் தெளிவின்மை இல்லாமை. தேர்வு உருப்படிகள் தெளிவாக இருக்க வேண்டும். அனைத்து மாணவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பொருத்தமற்ற சொற்களஞ்சியங்களாக மற்றும் மோசமான வாக்கிய அமைப்புகளை தவிர்க்க வேண்டும். கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு கற்றல் விளைவு. அடிப்படை சொற்களை அறிந்தவர். சோதனை உருப்படி ஒரு நபரின் எடை பரிந்துரைக்கப்பட்ட எடையை விட % அதிகமாக இருக்கும்போது அவர் உடல் பருமனாக கருதப்படுகிறார். இந்த விளக்கம் சோதனை கட்டுமானத்தின் பொருள் தயாரிப்பு பகுதியிலிருந்து முக்கிய குறிப்புகளை உள்ளடக்கியது. இந்த குறிப்புகளில் ஏதேனும் ஒன்றை. அடுத்து பேஜ் நம்பர் 39. பயனுள்ள சோதனை உருப்படிகள் உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல்களை பற்றி இந்த பேஜில் பார்ப்போம். சோதனை உருப்படி சிரம நிலை. சோதனை உருப்படிகள் பொருத்தமான சிரம நிலையை கொண்டிருக்க வேண்டும். அளவுகள் குறிப்பிட்ட சோதனைகளில் சிரமம் கற்றல் விளைவுடன் பொருத்த வேண்டும். விதிமுறை குறிப்பிடப்பட்ட சோதனைகளில் சோதனை மதிப்பெண்களின் பரவலை உறுதி செய்ய உருப்படிகள் சராசரி சிரமத்தை கொண்டிருக்க வேண்டும். தேர்வுக்கான வழிமுறைகளை தயாரித்தல். இந்த அம்சம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது. தேர்வு செல்லும்படியாக தன்மை மற்றும் நம்பகத்தன்மை. தெளிவாக வழிமுறைகள் மிக முக்கியமானவை. வழிமுறைகள்
பெறுவனவற்றை உள்ளடக்கியிருக்க வேண்டும். சோதனையின் நோக்கம் பதிலளிப்பதற்கான நேரம் அனுமதிக்கப்படுகிறது. பதிலளிப்பதற்கான அடிப்படை பதில்களை பதிவு செய்வதற்கான நடைமுறை, யூகிப்பதை கையாளும் முறைகள். மதிப்பெண் விசையை தயாரித்தல். ஒரு மதிப்பெண் விசை சோதனை நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. தேர்வு தயாரிப்பாளர்கள் மதிப்பெண் நடைமுறைகளை வழங்க வேண்டும். மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் ஒரு மதிப்பெண் விசை அல்லது ஸ்டென்சில் வழியாக இருக்கலாம். இந்த புள்ளிகளில் ஏதேனும் நுண்ணறிவு சோதனைக்கான சோதனைப் பொருட்கள் உருவாக்குவதற்கு வழிகாட்டுதல்களை பற்றிய விவாதிக்கும். ஒரு தொழில்நுட்ப பிழைகள் மற்றும் பொருத்தமற்ற துடுப்புகள். சோதனைப் பொருட்கள் தொழில்நுட்ப பிழைகள் மற்றும் பொருத்தமற்ற துடுப்புகளில் விடுபட வேண்டும். தற்செயலாக துப்புகள், இலக்கண முரண்பாடுகள், வாய்மொழி தொடர்புகள், தீவிர வார்த்தைகள் அல்லது இயந்திர அம்சங்கள் போன்றவை. மாணவர்கள் தங்கள் அறிவையோ அல்லது திறனையோ சோதிக்காமல் சரியாக பதிலளிக்க உதவும். சார்பு தவிர்ப்பு. சோதனைப் பொருட்கள் இனம் மற்றும் பாலின சார்புகளை தவிர்க்க வேண்டும். பொருட்கள் உலகளாவியமாகவும் கலாச்சார நியமமாகவும் இருக்க வேண்டும். அனைத்து சமூக வசதிகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பயன்படுத்தப்பட்ட சொற்கள் குழுக்கள் முழுவதும் உலகளாவிய அர்த்தத்தை கொண்டிருக்க வேண்டும். பிரிவு 3.6.1 நுண்ணறிவு சோதனைக்காக பொருள் தயாரிப்பு. பொருள் தயாரிப்பிற்கான பரிசீலனைகளின் வயது. குழுக்களுக்கு இடையே ஒப்பீட்டு நோக்கங்களுக்காக மாறுபட்ட சிரம நிலைகள் அடங்கும். பொருள் வகைகள் வெவ்வேறு வசதியினருடன் பயன்படுத்தலாம், ஆனால் சரிசெய்தல் தேவைப்படலாம். குழந்தை நுண்ணறிவு சோதனைகள் போன்றவை. பொருள் வகையில் நெகிழ்வுத்தன்மை மதிப்பு மிக்கது, ஏனெனில் அவை பல்வேறு பொருட்களுக்கு பயன்படுத்தலாம் மற்றும் திரவ மற்றும் படிகப்படுத்தப்பட்ட திறன்களை சோதிக்கலாம். நுண்ணறிவு சோதனைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் 3 பொருள் வடிவங்கள் சோதனைகளில் பன்முகத்தன்மையை, ஏகபோகத்தை குறைக்க பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பேஜ் நம்பர் 40. ஏஎச் தொடர் சோதனைகளில் ஆலிஸ் எய்ம்ஸ் விவரித்தபடி நுண்ணறிவு சோதனை உருப்படிகளின் மாறுபாடுகள். அது இந்த பேஜில் படிக்கிறோம். ஒற்றைப்படை மனிதனின் மாறுபாடு. மற்றவர்களுடன் பொருத்தமான அம்சத்தை பகிர்ந்து கொள்ளாத பட்டியலிலிருந்து ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கின்றனர். வரிசைகளின் மாறுபாடுகள். ஒரு தொடரில் நடுப்பகுதியை கண்டறியவும், வரிசையில் பின்னர் ஒரு சொல்லை முடிக்கவும், அடுத்ததை அல்ல, வரிசையில் சொற்கள் மறுசீரமைக்கவும். இந்த உருப்படி வகைகளில் நுண்ணறிவு சோதனைகளில் கட்டுமான தொகுதிகள் பொருள்களின் தெளிவின்மையை விட சொற்களுக்கு இடையிலான உறவுகள் சிக்கலான தன்மையின் அடிப்படையில் சிரம நிலையை சரி செய்யலாம். இந்த உருப்படிகளில் மையமானது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு திறனுக்கு முக்கியமானது. படிகப்படுத்தப்பட்ட திறன் சோதனைகளில் பயன்படுத்தப்படும் பிற உருப்படி வகைகளிலும் உரை குறிப்பிடுகிறது. சொல்லியல். படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு காரணியில் அதிக ஏற்றுதல் சோதனை. பொது தகவல். அடுத்து பேஜ் நம்பர் 41 நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு திறன். படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு. ஜென்சன் 1980 படி இது ஒரு நபரின் திரட்டப்பட்ட அறிவை பயன்படுத்தும் சோதனைகளால் அளவிடப்படுகிறது. உயர்கல்வி கற்பவர்கள் அதிகம் அறிந்திருக்கிறார்கள் மற்றும் புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள பொருட்களுக்கு இடையேயான தொடர்புகளை எளிதாக உருவாக்குகிறார்கள். இந்த தகவமைப்பு எளிதாக்கிறது. இதர பொருட்கள். வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத சோதனை மூலம் பகுத்தறிவு திறனை அளவிடும் பல்வேறு உருப்படி வகைகளை ஜென்சன் தனது பட்டியலிடுகிறார். வாய்மொழி பொருட்கள். வாய்மொழி ஒற்றுமைகள், வாக்கிய நிறைவு, துருவல், வாக்கியங்கள், பழமொழிகள், வாய்மொழி வகைப்பாடு, சொற்களஞ்சியம், ஒத்த சொற்கள், வரைதல், அனுமானங்கள், தொடரியல், அனுமானம், வம்சாவளி மற்றும் எண் பகுத்தறிவு சிக்கல்கள் ஆகியவை அடங்கும். வாய்மொழிகள் அல்லாத பொருட்கள். சித்திர ஒற்றைப்படை மனித அவுட் பிழைகள் கொண்ட படங்கள். உருவ வகைப்பாடு.
உட்பொதிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள், தலைகீழ் புள்ளி விவரங்கள், தொகுதி எண்ணிக்கை, தொகுதி ஒப்பீடு மற்றும் இடம் சார்ந்த காட்சிப்படுத்தல் ஆகியவை அடங்கும். செயல்திறன் சோதனை உருப்படிகள்: மணிகளிலிருந்து வடிவங்களை உருவாக்குதல், பலகைகளை உருவாக்குதல், தொகுதி கட்டுதல், பொருட்களை ஒன்று சேர்ப்பது, பிரமைகள் வழியாக வழிகளை கண்டறிதல் மற்றும் மக்களை வரைதல் ஆகியவை உள்ளடங்கும். இதோட உள்ளடக்கத்தின் சுருக்கம்: நிறுவப்பட்ட கொள்கைகளில் சிந்தனை மிக்க பயன்பாட்டை வலியுறுத்தும் ஒரு நல்ல உளவியல் சோதனையின் வளர்ச்சியைப் பற்றி விவாதிக்கிறது. ஒரு சோதனையை உருவாக்குவதற்கு முன்பு டெவலப்பர் முக்கிய நோக்கங்கள், இலக்கு, மக்கள் தொகை மற்றும் சாத்தியமான பயன்பாடுகளில் முடிவு செய்கிறார்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் தான் இருக்குது. யூனிட் 3 ஓவர்.